Hello viewers, this is Jiva. இன்னைக்கு நம்ம கார் வாரண்டிஸ் அண்ட் பாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹென்ரி ஃபோர்ட் வேறு யாரும் இல்லைங்க, ஃபோர்ட் கம்பெனி அவங்க தான் முதல்ல இந்த வாரண்ட்டி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days வாரண்ட்டி ஃபார் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் 90 days வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 30 days வாரண்ட்டி ஃபார் லேபர் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகி அவங்களுடைய வாரண்ட்டி பாலிசிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சொல்ல வராங்க, வாரண்டியில் என்னென்ன கிளைம் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து வாரண்ட்டி பாலிசிஸ் மாருதி சுசுக்கியோடது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது இனிமேல் மாருதி சுசுகி அப்படிங்கிற நேமில் தான் அழைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், அதாவது கார் நம்ம ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்ட்டு தான் வாங்கணும். தட்ஸ் மீன் டெலிவரி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்ட்டு தான் நம்ம வாங்கணும். ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது பார்த்திங்களா, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம வாரண்டிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அதுதான் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ். அது என்ன அப்படின்னா 24 மாதம், அதாவது அது டே ஆஃப் இன்வாய்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஓனர் செகண்ட் ஓனர்லாம் இருப்பாங்க. அதாவது இன்வாய்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட நம்ம என்ன டேட் இருக்கோ அந்த டேட்லேருந்து 24 months, அதாவது 2 வருஷத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 40,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 40,000 கிலோமீட்டர் வந்தது அப்படின்னா அந்த கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிக்குவாங்க. அதர்வைஸ் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது, 24 months ஒரு 2 years வரலாம் இருக்குது அப்படின்னா அந்த 2 years கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் விச் எவர் அக்கர்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் பாயிண்ட் மாருதி சுசுகியோட வாரண்டி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேர்ம் அந்த 24 monthsலையோ இல்லை 40,000 கிலோமீட்டர்லேயோ ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ், வண்டியில் ஏதோ ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ எந்த காஸ்ட்டும் வாங்க போகிறது கிடையாது. இன்க்ளூடிங் தட் அந்த லேபர் காஸ்ட்லேருந்து எல்லாமே அதை அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ். அதாவது இல்லை என்னென்னலாம் வாரண்டியில் நாட் அப்ளை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். திஸ் வாரண்டி ஷல் நாட் அப்ளை டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது 1 by 1 பார்த்துட்டே வரலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு நார்மலான மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எப்பயுமே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீ சர்வீசஸ் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 சர்வீசஸ் முடிஞ்ச உடனே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் இன்க்ளூடிங் வித்தவுட் லிமிட்டேஷன்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆயில் அண்ட் ஃப்ளூயிட் சேஞ்சஸ். and then பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸ் சொல்கிறாங்க. ஹெட்லைட் எய்மிங், ஃபாஸ்ட்னர் ரீடைட்னிங். ஃபாஸ்ட்னர் ரீடைட்னிங் எதுவும் கிடையாதுங்களா, நட்டு போல்டு ஸ்க்ரூஸ்லாம் இருக்குல்ல, த்ரெட்டெலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரீடைட் பண்ணுற மாதிரி விஷயங்கள். வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் அண்ட் டயர் ரொட்டேஷன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஆஃப் இன்ஜெக்டர்ஸ் அங்கே நம்ம இன்ஜினில் யூஸ் பண்ணுவோம், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் இன்ஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கிளச் அண்டு வால்வ் கிளியரன்ஸ், அந்த கிளச் அண்ட் வால்வ் கிளியரன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வியர்ஸ் ஆஃப் பார்ட்ஸ், அதாவது தேய்மானங்கள் இருக்கக்கூடியது இல்லை பார்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பல்ப்ஸ் அந்த லிமிட்டேஷன்ஸ் எது வந்து வித்தவுட் லிமிட்டேஷன்ஸில் என்ன வந்து பாருங்கள், பல்ப்ஸ், டயர்ஸில் அந்த ஸ்டார் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, டயர் கம்பெனி இருக்காங்களா, அந்த கஸ்டமர் கேரை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ஸ், ஆல் டைப் ஆஃப் டியூப்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்பார்க் பிளக்ஸ், பெல்ட்ஸ், ஹோஸ், ஃபில்டர்ஸ், வைப்பர் பிளேட்ஸ், ப்ரஷஸ், காண்டாக்ட் பாயிண்ட்ஸ், and then fuse, clutch disc, brake shoes, brake pads, cable and all rubber parts. இது எல்லா ரப்பர் பார்ட்ஸுமே சொல்கிறாங்க எக்ஸப்ட் ஆயில் சீல் அண்ட் கிளாஸ் ரன். அந்த ஆயில் சீலும் கிளாஸ் ரன்னு விட்டுருங்க, இது எல்லாமே இதில் வந்து வித்தவுட் லிமிட்டேஷன்ஸில் வரும், இன்க்ளூடிங் பார்ட் வித்தவுட் லிமிட்டேஷன்ஸில் வருது. செகண்ட் அடுத்து என்ன சி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா
நம்ம வெஹிக்கிள்ஸை வந்து காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ரேசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லைனா எங்கேயாவது மோதி இருக்குது, கொலிஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து லிமிட்டேஷன்ஸில் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். பாயிண்ட் மேக்ஸிமம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அப்நார்மலில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தெஃப்ட்டு, திருடு போனாலோ இல்லை ஃபயர் ஏதாவது வந்து ஃப்ளட்டிங் வந்து இதில் வராது ஃப்ளட்டிங் வந்து இதில் வராது அப்படிங்கிறாங்க. வந்து சீசானது அந்த ஃப்ளட்டிங்லாம் வராது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூயல்ஸ் ஓனர்ஸ் மேனுவல்னு உங்களுக்கு தனியாக இருக்குது. அந்த ஓனர்ஸ் மேனுவலில் உங்களுக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் அங்கே யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஃபியூலும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் தட் ஆயில், கூலண்டர், நம்ம இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுவோம், கூலண்ட்னு யூஸ் பண்ணுவோம், அதில் யூஸ் பண்ணுற ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் மேனுவலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். பிளண்டட் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், மற்ற மாதிரி வந்து கூலண்டர் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வெயிலில் மாடிஃபிகேஷன். அதாவது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே மேஜராக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அக்சசரிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் அக்சசரிஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து பாதிக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே இங்கே நீங்கள் அடிஷ்னலாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் நீங்கள் பண்ணுறது, பிரேக் சிஸ்டம்ஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸு, இன்ஜினுடைய பார்ட்ஸு, இக்னிஷன் சிஸ்டம்ஸு, இந்த மாதிரி இன்ஜின் ரிலவெண்டடாக என்னென்ன வருதோ அதை நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஸ்பெக்ட் லைன் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதை வந்து மாடிஃபிகேஷனுக்காக என்ன செய்வாங்கன்னா டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அதாவது இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் பாதிக்கிறது நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மாருதி சுசுகி அப்ரூவ்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். அதாவது லைக் தட் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட அக்சசரிஸ்ன்னு தனியாகவே அங்கே வச்சுருக்காங்க. அவங்க ஆத்தரைஸ் பண்ணுறது, அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கறத மட்டும்தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். அந்த வாரண்ட்டி உங்களுக்கு கிளைம் வேணும்னா அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஸ் மேனுவல் அண்ட் தென் சர்வீஸ் புக்லெட்டில் என்ன இருக்கோ நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து நம்ம வந்து ஏதாவது அசம்பிள் பண்ணுறோம், டிசம்பிள் பண்ணுறோம், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ரிப்பேர்மெண்ட் பண்ணுறோம், அது எல்லாமே எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆத்தரைஸ்டு ஒர்க் ஷாப்பில் தான் நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த வாரண்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆத்தரைஸ்டு ஒர்க் ஷாப்பில் தான் நீங்கள் பண்ணணும். வேறு எங்கேயாவது நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். லைக் திட் இப்போ நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம் பேசஞ்சர்ஸ்க்காகனா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம போகிறதுக்காக தான் இந்த கார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது தவிர மற்ற வந்து லக்கேஜஸ் போடுறது, லக்கேஜஸ் மீன்ஸ் கூட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எதுவுமே வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஆசிட் ட்ரெயின் சொல்லுவாங்க, அமிலமலை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ அவுட் ஆசிட் ட்ரெயின்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கட்டி ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து பண்ணுறது. அப்புறமேட்டு விண்ட்ஸ்ட்ரோமு, இடி இடிக்கிறது, பேர்ட் ட்ராப்பிங், அப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ்னு ஒரு சிலலாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பொல்யூஷன்ஸு, ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸு, இதனாலலாம் வந்து வண்டி டேமேஜஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் வியர் அண்ட் டியர்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் எதுவுமே கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேட் ஆகிறது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் டிஸ்கலர் ஆகிறது, இதெல்லாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னம்னா எல்பிஜி கேஸஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ எல்பிஜி அண்டு இந்த கிட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கம்பெனிலே கிட்டு வரும். அந்த கிட்டு இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து அடிஷ்னலாக கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதுவுமே வாரண்டியில் கிளைம் ஆகாது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து நீங்கள் எல்பிஜி இருக்குது அண்ட் தென் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து வி பெல்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஹோசஸ் அண்ட் கேஸ் லீக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீக் செஞ்சது வாரண்டியில் கிளைம் ஆகாது
அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வந்து உங்களுக்கு ஒரு அந்த நேச்சுரல் கேஸஸ் அந்த கிட்டு ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு கிட் நீங்கள் வைக்கிறீங்க, எல்பிஜி சிஎன்ஜி கிட் வேறு வைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு அந்த ரீபெயிண்டிங் இன்க்ளூடிங் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது, பாடி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டீரியர் ட்ரிம்ஸ் பண்ணுறது, இதில் எதுவுமே வாரண்டியில் கிளைம் ஆகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரோசின் ரெஸ்டிங் பாடி அந்த துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே ஆகாது. உங்களுக்கு வந்து அதேமாதிரி ஓடோமீட்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஆத்தரைஸ்டு மாருதி சுசுகியோட ஆத்தரைஸ்டு ஒர்க் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே வாரண்டிக்குள்ளே வரும். நீங்கள் வெளியே எங்கேயாவது பண்ணுறீங்கன்னா அதில் எதுவுமே வாரண்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே அவங்க வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வெஹிக்கிள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வீக் ஆகுறது, பேட்ரி டேமேஜஸ் ஆகிறது, அண்ட் தென் வந்து டயர் டேமேஜஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்துன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எலி கடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒயரில் வந்து எலி கடிக்கிறது, அப்புறமேட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்தாலும் உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வாங்குவாங்க, அதாவது கம்பஷன் இன்ஜின் மெக்கானிக்கல் பார்ட்ஸு அந்த கம்பஷன் இன்ஜின் பார்ட்டை வாங்குவாங்க. இவங்க அடிஷ்னலாக வெளியே வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பேட்ரியெலாம் அட்டாச் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஹைப்ரிட் வெஹிக்கிளாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதுவும் வாரண்டியில் கிளைம் ஆகுது. ஸோ அதுவும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் எடுக்கிறோம், கம்பெனி வந்து 2 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 24 months. அது இன்னும் வாரண்ட்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பட் மாருதி சுசுகி அவங்க இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கம்யூனிகேஷனில் எதுவுமே நாங்கள் வந்து கொடுக்க கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா ரிட்டர்னில் தான் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க, திஸ் வாரண்ட்டி இஸ் த என்டர் ரிட்டன் வாரண்ட்டி கிவன் பை த மாருதி சுசுகி அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீலர் இருக்காங்க, இல்லை ஏஜென்ட் இருக்காங்க, அங்கே இருக்க எம்ப்ளாயி சொல்லுவாங்க எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குங்க, அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 1 year இருக்குது, 2 year இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஓவரால் எதுவுமே நீங்கள் நம்ப வேணாம். அவங்களே மாருதி சுசுகியே ரிட்டன் ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்க சொல்கிறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது இல்லைங்களா, அதை எப்பயுமே அங்கே ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி அதில் வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், இல்லை சேஞ்சஸ் இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 year பிஃபோர், இப்போ 2023 இருக்குது, நான் 2023 ஒரு எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே 2024 ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் 2023 நான் எடுத்த இந்த இதுலேயும் பொருந்தும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரண்ட்டி சர்வீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஓனர்ஸ் வந்து, அதாவது நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், நம்ம தான் ஓனர்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸில் மாருதி சுசுகியோட ஆத்தரைஸ்டு ஒர்க் ஷாப்பில் அவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வண்டி எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதை டோ பண்ணி நம்ம தான் இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து வாரண்ட்டி சர்வீஸ் கொடுக்கும்போது அதில் அக்சசரிஸ் இருக்குது, என்னென்ன ஃபிட் பண்ணிருக்கோ அதை நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரியும் கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வரும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம், ஃபஸ்ட் ஓனர் வாங்கிட்டாரு, அவர் வந்து ஒரு 4 yearsக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் போட்டு வச்சுருக்காரு. மறுபடியும் வந்து அவர் வந்து ஒரு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறனால தான் வாங்கின வண்டி ஒரு 3rd yearல் வந்து செல் பண்ணுறாரு அப்படின்னா, செகண்ட் ஓனருக்கு அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அவர் செகண்ட் ஓனர் வாங்கினதுலேருந்து 4 yearsஸாக என்ன ஏதுன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ அப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டின்னா அதாவது ஆஸ் அ ஓனர், ஃபஸ்ட் ஓனர் வெஹிக்கிள் வாங்கினார் இல்லைங்களா, அந்த டேட்டில் இருந்து இன்வாய்ஸ் டேட்னு சொல்லுவாங்க, டெலிவரி டேட்டும்பாங்க, அந்த டெலிவரி டேட்டில் இருந்து அப் டு 3 years, அது நீங்கள் எத்தனை ஓனர் வேணாலும் மாற்றிக்கலாம், செகண்ட் ஓனர் போகலாம், தேர்ட் ஓனர் போகலாம், பட் அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் தான் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். அண்ட் தென் அடுத்து என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரண்டிஸ் எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான். அதே நீங்கள் வந்து இங்கிருந்து காரை வந்து நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வாரண்ட்டி அங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் இந்தியாவில் மட்டும்தான் இந்த வாரண்டிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் தட் வாரண்ட்டி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.